வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. 19/4/2024 தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 20/4/2024 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இணைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 21/4/2024 முதல் 23/4/2024 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இணைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 24/4/2024 மற்றும் 25/4/2024 தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அடுத்த 5 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கு வாய்ப்பு குறைவு. 20/4/2024 அதிகபட்ச வெப்பநிலை சற்றே குறையக்கூடும். அதற்கு அடுத்த 3 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. 20/4/2024 முதல் 23/4/2024 வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்றே குறையக்கூடும். ஈரப்பதம் 19/4/2024 முதல் 23/4/2024 வரை காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் பிற்பகலில் 30% மற்ற நேரங்களில் 40 முதல் 75% கடலோர மாவட்ட பகுதிகளில் 50 முதல் 85% இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் மற்றும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தற்போது வரை எந்த ஒரு அறிவிப்பும் மீனவர்களுக்கு இல்லை.